கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசப்பா நல்லவர், ஆண்டவர் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவர் போதுமானவர், அவர் நேர்மையான தேவன், அசுத்தமானவர் அல்ல, பரிசுத்தமானவர், குறுக்கு வழியிலே நமக்கு நன்மை செய்கிறவர் அல்ல, நேர்வழி நன்மை செய்கிறவர், நீதிக்கு ஆதரவானவர், அநீதிக்கு எதிரானவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் தான் இயேசப்பா. அதனால் நேர்மையாக வாழணும், நேர்மையாக போகணும், நல்லதை செய்யணும்னு யோசிக்கிறவங்க இயேசப்பட்ட வாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார், பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். அதே போல் நீங்கள் சில காரியத்தை, நல்ல காரியங்களை முயற்சி பண்ணி உங்களால் முடியாமல் இருக்கலாம், இயேசப்பட்ட அந்த உதவி கேளுங்க, அவர் ஹெல்ப் பண்ணுவார். சோர்ந்து போகாதீங்க, அவரை நம்புங்க. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கு, என்னை துன்பப்படுத்தும் கைக்கு என்னை தப்புவியும். இங்கே சங்கீதக்காரன் எப்படி ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, என் சத்துருக்களுடைய கைக்கு, என்னை துன்பப்படுத்துடைய கைக்கு நான் தப்பு வச்சிருங்க. துன்பப்படுத்துகிறவர்கள், சத்துருக்களை எதிரிகள் இந்த பூமியில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நம்மளை தப்பு வச்சு நடத்தணும், தப்பு வைக்கணும். நன்றாக கொண்டு புரிந்து கொள்ளுங்க, இந்த பூமியில் எல்லாமே இருக்குது. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. நல்லது செய்கிறவங்க இருக்காங்க, கெட்டது செய்கிறவங்க இருக்காங்க. ஆண்டவர் இயேசு தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்ல, நான் கெடுத்து நிக்கிரமாக்கிறவனையும் நான் சிருஷ்டித்தேன், ஆனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் இந்த ஆயுதம் வாக்கியதிப்புன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா கெடுத்து நிக்கிரமாக்கிறவன், மற்றவங்களை அழிக்கணும் அப்படின்னு இருக்கிறவன் நிறைய இருக்கிறான். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்போ அவங்க கைக்கு நம்மளை ஆண்டு தப்பு வைக்க வேண்டாம். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஏசப்பா, என்னை, என் குடும்பத்தை, என் சந்ததிகளை எதிரிகள் கைக்கு, எங்களை துன்பப்படுத்துவங்க கைக்கு, துன்மார்க்கனுடைய கைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க, என்னை தப்பு வச்சு நடத்துங்க. நம்ம அப்படி ஜெபம் பண்ணேன்னா ஏசப்பா கண்டிப்பாக நடத்துவார். இந்த ஜெபத்தை ஏசப்பாவே பிதாவை நோக்கி நமக்காக ஜெபித்தார். அவர் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து கடந்து செல்வதற்கு முன்பாக பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, எனக்கு கொடுத்தவர்களை நீர் எடுத்துக்கொள்ளும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளாமல் அவர்களை காத்து கொள்ளும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்படின்னா நான் இந்த பூமியிலேருந்து சிலுவை மரணத்தை ருசித்து பரலத்து வரேன். நீங்கள் தான் இந்த பூமியில் இருக்கிற மக்களை கவனிக்க போகிறீங்க. நான் ஒரு கூட்ட மக்களை உமக்காக ஆதாயப்படுத்தி இருக்கிறேன், அவங்களுக்கு ஒரு தீமை வராமல் காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. புரிந்து கொண்டீர்களா? அப்போ அது எதை குறிக்கிறது? நாம் அப்படி ஜெபிக்கணும், நாம் அப்படி ஜெபிக்கணும். அதனால் தீங்கு வந்து ஏன் இப்படி வராங்கன்னு கேள்வி கேட்டு ஆண்டவரை குறை சொல்லாமல், துன்பப்படுத்துகிற, தீமையை கொண்டு வருகிற மக்கள் கையில் எங்களை தப்பி வைத்து கிருபை நடத்தணும் ஜெபம் ஆரம்பிங்க. அதிசயமாக நடத்தப்படுவீங்க. இயேசப்பாவுடைய பாதுகாப்பும் கிருபை வழிநடத்தல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு கைக்கு தப்பு வைக்க பண்ணுங்க, அற்புதத்தை செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க. இந்த நாளில் வியாதிப்பட்டவங்களை சுகமாக்குங்க, பிசாசின் பிடி இருக்கிற மக்களை விடுதலை ஆக்குங்க, தற்கொலை இனத்தில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்குங்க, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறவங்களை விடுதலை ஆக்குங்க. இப்பொழுதும் அன்பு தகப்பனே, இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஊரிலையும் ஆசீர்வதிக்கிறேன், திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்தரலும். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.